ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சோட செகண்ட் T20 ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஃபேண்டசி டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்கிறத சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஸோ இந்த மேட்ச் எங்கே வச்சுன்னு பார்த்தீங்கன்னா த ஐகானிக் ஹல்கார் கிரிக்கெட் ஸ்டேடியம் இண்டோரில் வச்சு நடக்குதுங்க. ஸோ ரெண்டாவது கேம். ஸோ ஹெட்வெட் ஸ்டாட்ஸ் இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான். இதுவரை பார்த்தீங்கன்னா T20யில் 5 முறை மோதி இருக்கிறாங்க. 5மே இந்தியா தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு 6வது முறையாக ஜெயிப்பாங்களா, அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் ஜெயிப்பாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பெரிய அளவில் ரெயின் சான்ஸ் இல்லை, பனி இருக்கும். ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரை இது வந்து ரினிவல் பண்ணும்போது இதில் வந்து பேட்ஸ்மேனுக்கு ஃபேவர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் இருக்குது, லேட்டராக ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் இருக்குதுங்க. இதுதான் அந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட்டு. ஸோ ஓவராலாக ஒரு பேட்டிங் விக்கெட்டுன்னே சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டுன்னு சொல்லலாம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 160 இருக்குது. சேசிங்கில் 60% வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பொறுத்தவரை, இந்தியாவில் பொறுத்தவரை விராட் கோலி உள்ளே வராருங்க. ஸோ விராட் கோலி உள்ளே வராரு. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரோஹித் சர்மா, கில் இல்லைன்னா ஜெய்ஸ்வால் வந்து உள்ளே வரலாம். ஸோ அந்த ஒரு சான்ஸ் இருக்குது. கில் ஆர் ஜெய்ஸ்வால், மேக்ஸிமம் கில் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரியஸ் வின் பண்ணிட்டு ஸோ பாக்கி எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். விராட் கோலி, திலக் வர்மா, சிவம் டூபே, ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், முகேஷ் குமார்னு இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் இருக்க போகுது. ஸோ இந்தியா பொறுத்தவரை சொல்லணும்னா போன மேட்ச்சு ரோஹித் சர்மா அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு ரன் அவுட்டுங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஒரு மிஸ் கம்யூனிகேஷன்னே சொல்லலாம். இல்லைன்னா அவர் போட்டு பொழந்திருப்பார் போன மேட்சை பொறுத்தவரை. ஸோ இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய நாக்கு எதிர்பார்க்கலாம். விராட் கோலி கண்டிப்பாக அவர்கிட்டையும் ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். கில், ஸோ இவங்க டாப் 3 வந்து இந்தியா அணிக்கு ஒரு பேக் போனாக இருப்பாங்க. ஸோ சிவம் டூபே ஒரு ஃபினிஷராக இருக்கிறாருங்க, ஒரு 2 ஓவர் போடுறாரு. ஸோ ஜிஎல் கேப்டன் சாய்ஸாக இருப்பார், கிராண்ட் லீக்கு கேப்டன் சாய்ஸ். அப்படி சிவம் டூபே வந்து பொருந்துவார்னே சொல்லலாம். அக்சர் பட்டேல் அவரோட ரோலை சரியாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ரவி பிஷ்னாய் போன மேட்ச் விக்கெட்லெஸ்ஸுங்க, ஆச்சரியமாக இருக்குதுங்க. போன மேட்ச் விக்கெட்லெஸ் இல்லாமல் போனார். முகேஷ்குமார் நல்லா போட்டு விக்கெட் எடுத்தார். ஹர்ஷ்தீப் சிங் மறுபடியும் அந்த பழைய ஃபார்முக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபார்மில் தான் இருந்தார். ஸோ அவர் நல்லபடியாக பண்ணியாகணும். ஸோ அந்த ஒரு சின்ன இது மட்டும் இந்தியா அணிக்கு இருக்குது. ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை நல்லா ஃபைட் பண்ணாங்க. குர்பாஸ் ஆகட்டும், சட்ரான், ரஹ்மத் ஷா அவுட் ஆகிட்டார் சீக்கிரமாக. உமர் சாய் சூப்பராக விளாண்டாருங்க, 29 ரன்னு ஒரு விக்கெட்டுன்னு கலக்குனாரு. நபி 42 ரன்னு சூப்பராக ஆடினாங்க. ஸோ இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. முஜீப், மற்றபடி பெருசாக குல்தீப் நைப் ஆகட்டும், கரீம் ஜனாத் ஆகட்டும், ஃபசலக் ஃபரூக்கி ஆகட்டும், யாருமே சொல்கிற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபைட் போடுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். பட் வின்னிங் ப்ரெடிக்ஷன் இந்தியா அணி ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ டாப் ஃபேண்டசி கேப்டன் பிக்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கிறாரு, விராட் கோலி இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே உங்கள் டீமுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனில் உமர் சாய் இருக்கிறாரு, முகமது நபி இருக்கிறாரு. ஸோ இவங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிவம் டூபே, ஸோ அவரும் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார் ஒரு ஜிஎலுக்கு. சிவம் டூபே, முஜீப்லாம் ஒரு ஜிஎலுக்கு போடுறவங்க ட்ரை பண்ணுங்க. எஸ்எல் போடுறவங்க ரோஹித் சர்மா, விராட் கோலியை ட்ரை பண்ணுங்க. உமர் சாய், ஸோ அவரை ஒரு வைஸ் கேப்டனும், நபியை ஒரு வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே அமையும் சரி வச்சுக்கிறேன். ஸோ இதோட ஃபேண்டசி ப்ரிவியூ புரியுது. ஸோ ட்ரீம் லெவன் டீமுக்குள்ளே போயிடுவோம். விக்கெட் கீப்பர்ஸ் டிஃபால்ட் சாய்ஸ் குர்பாஸ், ரோஹித் சர்மா எடுத்துக்கலாம், விராட் கோலி எடுத்துக்கலாம், கில் எடுத்துக்கலாங்க. ஜெய்ஸ்வால் ஆடினார்னா நம்ம கில் ட்ராப் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்துக்கலாம். இப்ராஹிம் சட்ரான் கிட்ட இப்போதைக்கு நான் போகல. நபி எடுத்துக்கிறேன், அக்சர் பட்டேல் எடுத்துக்கிறேன், உமர் சாய், ஹர்ஷ்தீப் சிங், முகேஷ் குமார் அண்ட் முஜீப் எடுத்துக்கிறேன். அண்ட் ஒன் மோர் சிவம் டூபே. ஸோ டீமை பாருங்கள். ஸோ இது இப்போதைக்கான டெமோ டீம் தான்.
ஸோ இதில் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து இப்படியும் கொடுக்கலாம். எஸ்எல் போடுறவங்களா இருந்தால் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதர் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா உமர் சாய் ட்ரை பண்ணலாம் எஸ்எல்ல. இது வந்து ஒரு எஸ்எல் டீமாக இருக்கும். எஸ்எல்லுக்கு இது மாதிரி போடணுங்க. ஸோ நான் வந்து ஒரு ஜிஎல் போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ தாராளமாக நபியை கேப்டன், சிவம் டுபே கேப்டனாக போட்டு நபியை வைஸ் கேப்டனாக போடலாம். சிவம் டுபே பொறுத்தவரை ஃபஸ்ட் பேட்டிங் வரும், சேசிங்னா ஆனால் போன மேட்ச் சேசிங்கில் தான் அடிச்சு கொடுத்தாரு. நம்பர் 4 வராருங்க, அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுதான் இன்றைக்கும் 4 தான் வருவார்னு நினைக்கிறேன். திலக் வர்மா நேயமாக வெளியே போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் விராட் கோலி உள்ளே வர்றதுனால. ஸோ டுபே ஒரு 1 ஓவர் 2 ஓவர் அவர்கிட்ட கொடுக்கலாம். இவங்களே டெஸ்ட் பண்ணுறாங்க வேர்ல்டு கப்புக்காக, இவர் எந்த அளவுக்கு பவுலிங் போடுறாரு அப்படின்னு போடுறாங்க. ஜிஎலுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. முஜிப்பும் ஒரு நல்ல சாய்ஸ் தாங்க. அவரும் வந்து பேட்டிங்கில் நல்லா அக்ரெசிவ் ஆடுவார். ஜிஎலுக்கு சொல்கிறேன், ஜிஎலுக்கு இப்படியும் ஒரு டீம் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கான டீம் தான். ஃபைனல் டீம் டெலிகிராம் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் ஃபைனல் டீம் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறக்காதீங்க. அடுத்த மேட்ச்சில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.